அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆர் சேனல் புகுந்த வீட்டு சமையலறை. இன்றைக்கி நம்மளுடைய ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் தான். நம்ம கிளாஸ் 17 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 17ஓட டிசைன் எப்படி அப்படின்னா ஒரு சர்க்கிள் டிசைன், அதாவது மண்டாலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்க்கிள் டிசைன் எப்படி நம்ம கையில் போடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உங்களோட உள்ளங்கையில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் கரெக்டாக இல்லை, பர்ஃபெக்டான சர்க்கிள் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, பட் சர்க்கிள் போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அது சர்க்கிள்குள்ளே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வேறு எந்த டிசைன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து சும்மா இன்றைக்கி வந்து இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்பின் எல்லாம் போடுறேன். ஓகேவா, நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் இல்லையா ஸ்பின்னு, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நான் இந்த சர்க்கிள்ஸ்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பேலன்ஸாக இருக்க ஸ்பேஸை வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி அந்த கார்னர், அதுக்கப்புறம் இந்த கார்னர்லேயுமே வந்து நான் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த எம்டி ஸ்பேஸை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக ஃபில் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பின் போட்ட இடம் கூட நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த டிசைன் பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த சர்க்கிளில் வந்து நம்ம அழகாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி திருப்பி எந்த சைடில் உங்களுக்கு சரியாக வரலையோ அந்த சைடை வந்து அந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா இந்த சர்க்கிளை சுற்றி இன்னும் ஒரு அவுட்லைன் நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி தின்னான ஒரு லைன் போட்டதுக்கப்புறமா இன்னொரு லைன் வந்து நம்ம அதை கவர் பண்ணி போடணும். நம்ம ஃபஸ்ட் வந்து போட்டுறணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. அது நம்ம வந்து திருப்பி அதுக்கு மேலே வந்து நம்ம போட்டு அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி அந்த சர்க்கிளை ஸ்டார்ட் பண்ணதை வந்து எண்ட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அதை ஃபில் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே குட்டி குட்டி குட்டியான ஹம்ப்ஸ் வந்து நம்ம அந்த சர்க்கிள் மேலே கவர் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஹம்புமே வந்து ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஹம்ப் பெருசாகவும் சின்னதாகவும் இருந்துச்சுன்னா டிசைன் பார்க்கும்போது நல்லா இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஹம்புமே வந்து ஒரே மாதிரியான ஹைட் அண்ட் சைஸில் இருக்கா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி ஹம்ப்ஸ் போட்டதுக்கப்புறமா அந்த ஹம்புக்கு மேலே வந்து நம்ம பெரிய சைஸ் ஹம்பு போடணும். உள்ளே வந்து ஒரு 3 இல்லை 2 குட்டி ஹம்ப் இருக்க மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து போட்டுடணும். ஸோ இப்படி போட்டு முடித்ததுக்கப்புறமா அதை சுற்றி நம்ம வந்து இப்போ ஒரு சர்க்கிள் போட போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து அங்கே கேப் ஆகிடுச்சு, ஆனால் நான் வந்து என் கோனை விடலை. ஏன் அப்படின்னா அப்புறம் சர்க்கிள் கரெக்டாக வராது. அந்த கேப்பை வந்து நம்ம சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியான கேப்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த கேப்பையும் அந்த நம்ம இப்போ போட்ட சர்க்கிள்க்கும் நம்ம அந்த பெரிய ஹம்புக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்க அந்த கேப்பை வந்து இந்த மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். ஸோ ஃபில் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் சர்க்கிள் நடுவில் ஒரு சர்க்கிள் போடுறீங்கல்ல, அது வந்து உங்கள் கையோடைய சென்டராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக கோணையாக போட்டிங்க இல்லை சைடில் போட்டிங்கன்னா கூட இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வராது. ஸோ அதனால் வந்து மேக் ஷுர் தட் அது நீங்கள் வந்து சென்டரில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுவுமே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஓகேவா ஃபில் பண்ணி முடித்தாச்சு. ஸோ கொஞ்சம் அதிகமான கேப், ஓகேவா, ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சர்க்கிளில் போட்டுட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதை நம்ம வந்து டார்க் எல்லாம் பண்ண வேணாம். இது வந்து ஒரு ஜஸ்ட்டு தின்னான ஒரு லைன் தான். ஸோ இந்த தின் லைனுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே வந்து இந்த மாதிரி லீவ்ஸ் வந்து போடுறோம். வெயின்ஸ் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். நம்ம போடுற வெயின்ஸ் வந்து அந்த சென்டரில் ஒரு டிசைன் இருக்குது இல்லையா, அதாவது நம்ம அந்த பெரிய ஹம்பையும் இன்னொரு லைனையும் நம்ம கலர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கலர் பண்ண சர்ஃபேஸை வந்து நம்ம போடுற இந்த லீவ் வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ அதை டச் பண்ணாமல் நம்ம வந்து இப்படி அழகாக ப்ரெஸ் இழுத்து ப்ரெஸ் பண்ணி மேலே இழுத்துடணும். ப்ரெஸ் பண்ணி இழுத்துடணும். அந்த மாதிரி தான் கொஞ்சமாக குட்டியான லைன் மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி இழுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகான வந்து லீவ்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி உங்களுடைய கையிலையும் வந்து நீங்கள் அந்த லீவ்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து நம்ம கோன் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சிங்க் கோனில் இந்த டிசைன் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஸோ உங்கள் கடை பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையில் வந்து கோன் வந்து பின் இல்லாமல், அதாவது அந்த டிப்பை வந்து அவங்க குண்டூசி அதெல்லாம் இல்லாமல் எந்த கோன் வச்சுருக்காங்களோ அந்த கோன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கலர் வரலன்னா கூட பிரச்சனை இல்லை, பட் ஜஸ்ட் வந்து அந்த டிசைனை நம்ம கரெக்டாக அச்சீவ் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வெளியே வந்து இந்த மாதிரி லீவ்ஸை வந்து நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி தான், அதே டைரெக்ஷனில் தான் நம்ம வந்து வெளியில் இருக்க லீவ்ஸுமே போடுறோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த டிசைன் வந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து செஞ்சுக்கலாம்.
நம்மளோட மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் இருக்குது, அதை மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். About the moments we spent, I just want you to be happy. When someone tries to touch your scars, it doesn't seem to cure. ஓகே, அதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிங்கர்ஸ், அதாவது மிடில் ஃபிங்கரில் வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் போட்டுக்கோங்க. அந்த செகண்ட் லைன் இருக்கும்ல, அந்த லைனுக்கு கீழே கொஞ்சம் வர மாதிரி ஒரு வி ஷேப் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு தின்னான வி ஷேப்பு இப்போ போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா 2 தின்னான வி அண்ட் 1 வந்து திக்காக இருக்கணும். அந்த திக்காக இருக்கிறது வந்து சென்டரில் இருக்கணும். ஸோ இப்போ மேலேயும் வந்து அதே மாதிரி ஒரு திக் லைன் அண்ட் 2 தின் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி குட்டியான தின்னான லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து அதான் நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடி கிளாஸஸ்லாம் கற்றுருக்கோம். அது என்ன அப்படின்னா செக்ஸ் டிசைன். ஸோ இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இந்த மிடில் ஃபிங்கரில் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டிசைனை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா க்ராஸான லைன்ஸும் அதில் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் வந்து நம்ம கலர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த டிசைன் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸஸையுமே வந்து கலர் பண்ணிக்கலாம். ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ். அப்போ தான் வந்து அந்த டிசைன் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம வந்து எல்லா பாக்ஸஸையுமே கலர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து லைனே போட தேவையில்லை, சும்மாவே அப்படி கலர் பண்ணி விட்டுருக்கலாம். ஸோ அதனால் வந்து இது ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் கலர் பண்ணுறதுனால இந்த டிசைன் வந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஸோ நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ஸ்லோவாக ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள், எந்த ஒரு அவசரமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா பாக்ஸஸையுமே ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா மேலே வந்து இந்த மாதிரி காலியான ஸ்பேஸ் இருக்குது, அங்கே வந்து நம்ம சென்டரில் போட்டோம் இல்லையா ஸ்பின் டிசைன், அதே மாதிரியான டிசைனை தான் வந்து இப்போ இங்கே நம்ம போடுறோம். ஸோ இதை போட்டுட்டு நம்ம அங்கே எப்படி அந்த சர்க்கிளில் ஃபில் பண்ணமோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து பேலன்ஸ் இருக்க ஸ்பேஸை வந்து நம்ம இந்த மாதிரி கோன் வச்சு நம்ம எக்ஸஸாக இருக்க ஸ்பேஸை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து அந்த டிசைன் வந்து பார்க்கும்போது அந்த ஸ்பின்னு மட்டும் தனியாக தெரியும், மற்ற பிளேசஸ் எல்லாமே வந்து மருதாணியோடைய கலர் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இதை ஃபில் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து மிடில் ஃபிங்கர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஆள்காட்டி விரல் பாயிண்டிங் ஃபிங்கரில் போடலாம். ஏன் இந்த மாதிரி லைன் அப்படின்னா மிடில் ஃபிங்கரில் வந்து வியோட ஷேப்பில் வந்து அந்த ஃபிங்கருக்கோட சைடில் வந்து இந்த மாதிரியான டைரெக்ஷன் தானே இருக்குது, புரியுதா? அதனால தான் வந்து இந்த சைடு வந்து ஒரே அந்த ஸ்லாண்டிங்கான லைன், இந்த சைட் பார்த்த மாதிரியான ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி அந்த டிசைன் இருக்கு இல்லையா, நம்ம சர்க்கிளில் போட்டோம், அதுக்கப்புறம் இப்போ மிடில் ஃபிங்கரில் கூட மேலே போட்டோம், அதே மாதிரி தான் அந்த ஸ்பின் டிசைன் தான் இப்போ நம்ம இங்கே போடுறோம். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த டிசைனுக்கு வந்து ஒரு கனெக்ட் இருக்கும், நம்ம நடுவில் போட்டிருக்க டிசைனுக்கும் நம்ம விரல்களில் வச்சுருக்க டிசைனுக்கும் ஒரு ஒத்துமை இருக்கணும் இல்லையா, அதனால தான். ஸோ இப்போ இந்த சைடு வந்து நம்ம வந்து ஸ்லாண்டிங்கான லைன் வந்து இப்படி போடுறோம். ஏன் அப்படின்னா மிடில் ஃபிங்கரில் இருக்கக்கூடிய அந்த வி ஷேப் வந்து இந்த சைடில் வந்து இப்படி தான் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் இப்போ வந்து நம்மள அதே மாதிரி நம்ம பாயிண்டிங் ஃபிங்கரில் எப்படி டிசைனுக்கு அந்த டிசைன் போட்டோமோ அதே டிசைன் தான் வந்து ரிங் ஃபிங்கர்லேயும் நம்ம வந்து இப்போ போடுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்பின்னை வந்து போட்டு இந்த டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து லிட்டில் ஃபிங்கர், அதாவது சுண்டு விரலில் போடும்போது 2 தின் லைன் ஒரு திக் லைன் போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி குட்டியான லைன்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து இந்த ஃபிங்கரும் தம் ஃபிங்கருக்கும் வந்து சேம் டிசைன், சரிங்களா? ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு தின் லைன், அதுக்கப்புறம் ஒரு திக் லைன், அதுக்கப்புறம் அகேன் ஒரு தின் லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இங்கே சென்டரில் வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னாலும் நம்ம வரைஞ்சிக்கலாம். நம்ம ஹார்ட்டோ, நான் இப்போ வந்து ஹார்ட் தான் போடுறேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே வந்து நீங்கள் எதுனாலும் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்டில் வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலேயும் நம்ம வந்து டாட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதே டிசைன் தான் இப்போ நம்ம தம் ஃபிங்கர்லேயும் பண்ண போகிறோம். கட்டை விரல்லையுமே சேம் டிசைன் தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஒரு திக் லைன் அண்ட் 2 தின் லைன் நம்ம வந்து இப்போ வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அது வரைஞ்சதுக்கப்புறமா மேலேயுமே வந்து அதே மாதிரி ஒரு திக் லைன் அண்ட் 2 தின் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கீழே, அதாவது சுண்டு விரலில் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டான லைன்ஸ் குட்டியாக அப்படியே நெருக்கமாக லைன்ஸ் ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி லைன்ஸ் தான் வந்து இப்போவும் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம்.
ஸோ இதுலேயுமே ட்ரா பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் நான் வந்து இந்த கையிலையுமே வந்து ஹார்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இல்லை எனக்கு ஹார்ட் வேண்டாம், நான் வந்து வேறு ஏதாவது போட்டுக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய இஷ்டம், நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஹார்ட் தான் போடுறேன். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கோடாக இருக்கிறப்போ இந்த ஹார்ட் மட்டும் நம்ம மருதாணி எடுத்ததுக்கப்புறம் அது பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழேயும் வந்து நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம் அண்ட் மேலேயும் வந்து நம்ம டாட்ஸ் வச்சு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இது ஓரளவுக்கு காஞ்சிருக்கும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் அது வந்து பார்க்க ஒரு மாதிரி எம்டியாக இருந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது என்ன இது இந்த டிசைன் அவ்வளோதானா அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபீலுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறமா வந்து அதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த கோனும் வந்து கீழெல்லாம் ஆகாமல் லைக் ஒரே ஒரு இடத்துலே இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி அந்த இன்பிட்வீன் கேப்ஸ்லலாம் கூட நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி ரிங் ஃபிங்கர்லேயுமே வந்து எக்ஸஸாக இருக்க ஸ்பேஸை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபில் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து கீழே லைன் போட்டுப்பேன். அப்போ தான் வந்து எனக்கு ஈவனாக வந்து அங்கே கலர் பண்ண முடியும். பின்னாடி கைக்கு வந்து என்னோடய டிசைன் வந்து போகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம லைன்ஸ் போட்டு அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடுமே வந்து அதே மாதிரி தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். லைக் அதே மாதிரி தான் லைக் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணால் தான் வந்து அந்த டிசைன் பார்க்கும்போது அழகாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி எம்டியாக இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட டிசைன் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ மேலேயும் வந்து இந்த மாதிரி கேப் இல்லாமல் அதை வந்து கலர் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய டிசைன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இதுலேயும் வந்து இந்த லைன்ஸ்க்கு கீழே வந்து நம்ம டாட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த வி ஷேப், அதாவது அந்த சென்டர் இருக்கு இல்லையா, நம்மளோட அந்த மிடில் ஃபிங்கர்லேயுமே வந்து அந்த வி டிசைனுக்கு கீழே வந்து நம்ம லைன்ஸில் டாட்ஸ் வைக்கணும். இந்த மாதிரி குட்டி குட்டியான டாட்ஸ் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா லைக் எல்லா டிசைன்ஸுமே வந்து எப்படி சொல்கிறது கனெக்ட் ஆகும். ஓகே, எல்லா ஃபிங்கர்ஸ்லேயுமே இருக்குது, அது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பின்னை வந்து கொஞ்சம் நம்ம டார்க்கன் பண்ணிக்கலாம். ஸோ 2 விரல்லையுமே வந்து நம்ம அந்த ஸ்பின்னை மட்டும் கொஞ்சமாக லைட்டாக அது மாதிரி டார்க் பண்ணால் தான் வந்து அது பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபிங்கர்லேயுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கம்ப்ளீட்டான டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி மறக்காமல் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் அவுட்கம். இப்படி தான் நம்மளுடைய டிசைன் இருக்குது. அண்ட் இதே மாதிரியான டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல்லான மெஹந்தி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.